الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في مكتب التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அளப்பெரும் கருணையான் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பல ரஹ்மான் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ, யாருக்கும் அருளை கொண்டு நேர்வழி காட்டினானோ, அந்த அருளுக்குரிய மக்களில் உள்ளவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தவார் உரைக்குள் செல்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாமரும் கருணையினால் நமது பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக மாம்பெரும் ஒரு கருணைக்குரிய மாதமாக, அல்லாஹ்வின் அருளுக்குரிய பாகமாக ரமலான் மாதம் இருக்கிறது. அந்த ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் முதல் ஜும்மாவிலே வீற்றிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நஷ்டத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோக்குபவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நோன்பை அடைந்தும் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அம்மாதம் கழிந்தால் அவனது மூக்கு மண்ணை கவட்டும், அதாவது அவன் நாசமாகட்டும் என்ற ஒரு பொருளிலே அல்லாஹ் தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த ரமலான் மாதம் நமக்கு பயன் தரக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். இதற்கு முந்தைய சமுதாயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் இதுபோல இந்த ரமலான் மாதத்தை போல அதையெல்லாம் ஆக்கியிருக்கின்றானா என்பதில் நமக்கு சரியான புரிதல் இல்லை. அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகையால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யார் நீங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால் நோன்பு நோக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. நமக்கு முந்தைய சமுதாயத்திலும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் நமக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரமலானிலே நாம் நோன்பதற்கான தனிப்பட்ட காரணமாக அல்லாஹ் கூறுவது, ஷஹ்ரு ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹி குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் மிஷ்ஷஹ்ரு ஃபல் யஸ்மு. யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் புனிதமிக்க இந்த மாதத்தில் தான்
குர்ஆன் இறக்கிடப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதுமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறுகின்றார். ஆகையால் நோன்பை பொறுத்த வரையில அல்லாஹ் கூறுவது, இந்த நோன்பை நோற்றால் நீங்கள் இறையச்சம் அடையலாம் என்று. இந்த இறையச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் சுவனம் செல்வார். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வசனங்களில், அதிகமான வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இறையச்சம் உடையவர்களுக்காக இந்த சுவனம் சித்தம் செய்து வைக்கப்படுகிறது. யுத்தத்தில் முத்தகீன், முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் என்று எங்கேயுமே வராது குர்ஆன்ல. ஒன்னே மூமின்களுக்கு வரும், அல்லது இறையச்சமுடைய முத்தகீன்களுக்கு வரும். இது சின்ன வித்தியாசத்தை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமிட எப்ப ஈமானுடைய அளவு அதிகரிக்கிறதோ, இறையச்சம் கூடுகிறதோ, அவர் மூமின் ஆகிவிடுவார். ஆகையால் இறையச்சம் ஒன்றை அடையாமல், இறையச்சம் ஒன்றை இல்லாமல் நாம் சுவனம் செல்ல முடியாது. நம்ம கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனமாக இருக்கிறது. ஆகையால் அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் என்பது நமக்கு ஒரு பாடமாக அமைதோடு மட்டுமல்லாமல், நமக்கு முந்தைய மாதத்தில நாம் செய்த பாவங்கள் கிட்டத்தட்ட 11 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். கடந்த ரமலானுக்கு பின்னால் 11 மாதங்களை கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 11 மாதங்களில் நாம் செய்த பாவங்களில் நாம் இருப்போம். அதற்கு முன்னாலும் பாவம் இருக்கும், மன்னிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மன்னிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கின்றார். கடந்த ரமலான எவ்வளவோ நம்மோட இருந்தவங்க இல்லை, அதிகமான மக்கள் மரணத்தை தழுவிருக்கிறாங்க. அல்லாஹ் பெரிய ஒரு கருணையை கொண்டு நமக்கு என்ன செஞ்சிருக்கான், மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். இந்த மாதத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் நம் மீது காட்டிய கருணை தான் காரணம். ஆகவே இந்த மாதத்தை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை நாம் சரியாக பயன்படுத்தாமல் நோன்பு மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டே சென்றோம் என்றால் எந்த விதமான பலனும் இல்லை. மேலும் அல்லாஹ் சொல்றாங்க, பொய்யான பேச்சை, பொய்யான நடவடிக்கைகளை விட்டு விடாதவர் தம் உணவையும் பானத்தை விட்டு விடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறணும், நம்மளுடைய வழக்கமான செயல்பாடுகள் எல்லாம் மாற வேண்டும் இந்த நோன்புல. அதற்கான பயிற்சி காலம் தான் இந்த நோன்பு. நோன்பின் மூலம் ஒரு சிறந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் கூறியதாக கூறுகிறார்கள். நோன்பு எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. அப்ப எல்லா விஷயத்துக்கும் யார் தான் கூலிதாரா? அல்லாஹ் தான் கூலிதாரா. அப்ப நோன்புக்கு இப்படி தனியா சொல்லணும் அப்படின்னா, நோன்புக்கும் இதர வணக்க வழிபாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதர வணக்க வழிபாடுகள்ல இறையச்சம் இருக்குமா இல்லையானா அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் நோன்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு சுய கட்டுப்பாடுக்கு வந்திருந்தோம். என்ன கட்டுப்பாடு? ஃபஜர் நேரம் தொடங்கியதிலிருந்து மீண்டும் மகரீபை நாம் அடையும் வரையில் உண்ணாமலும் பருகாமலும் இச்சைகளுக்கு நாம் எந்த விதமான இடமும் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தனிமையில் இருக்கக்கூடிய நேரமும் இருக்கு, எல்லாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் இருக்கு. தனிமையில இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், ஒரு மிடர் தண்ணியாக குடிச்சிடலாம். நம்ம யாருமே இதை செய்யறது இல்லையே. நம்ம ஒரு விஷயம் விளங்கி இருக்கிறோம், நோம்புனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. நோம்புனா இப்படித்தான் இருக்கணும், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு போட்டிருக்கின்றேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் அந்த விஷயம். அதனாலதான் அல்லக்கும் தத்தக்கும், நோம்பு இருப்பதனால் நீங்கள் இறையச்சமுடைய எப்படி ஆகுங்க, இப்படித்தான். அப்ப இதே விஷயத்தை எல்லா காரியங்களிலும் கொண்டு செல்லும் பொழுது, என் ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நான் ஹராமான செயலில் பக்கம் போக மாட்டேன், பிறரின் மீது நான் அவங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட மாட்டேன், பிறர் மீது நான் அக்கிரமம் செய்ய மாட்டேன், அழிச்சாட்டியம் செய்ய மாட்டேன், ஆபாசங்களில் ஈடுபட மாட்டேன் என்று அல்லாஹ் கண்காணிப்பதை உணர்ந்து எதிலெல்லாம் ஈடுபடுகின்றோமோ அதற்கு பேர் தான் இறையச்சம். நோவுல இருக்கக்கூடிய நமக்கு அந்த இறையச்சம் மற்ற விஷயங்கள் இல்லாமல் போவதுதான் ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நோன்பை யார் சரியான முறையில பயன்படுத்தி இந்த மாதத்துல அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கோரி தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த மாதத்தை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுப செய்தி அல்லாஹ் ரப்பல் கூறுகின்றான், அவர்களுக்கு சுவனம் என்பதை கூறுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேல போய் நோம்பின் மூலமாக ஒரு சொர்க்கத்தை அடைகிறார் என்றால் அவருக்கு பிரத்தியமாக நோம்பினுடைய 8 வாயில்களில் ஒரு வாயிலுக்கு பெயர் ரய்யான் என்று பெயர். அந்த வாயில் வழியாக அவரை சிறப்புக்குரியவராக அழைத்து கௌரவிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியதாக அல்லாஹ் தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள்.
அப்ப நோன்பின் மூலமாக நமக்கு பெரிய விஷயங்கள், பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. அதுலதான் நம்ம ஒன்னொன்னையா பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கு. முதல்ல அல்லாஹ் நமக்கு எல்லாத்துக்கும் இதாயத்தை கொடுத்துருக்கிறான். தொழுறவங்களுக்கு இதாயத்துல இருக்கிறாங்க, தொழாதவங்களுக்கு இதாயத்துல இருக்காங்க. அதை மாட்டுக்கிறது இல்லை. அப்ப ஹிதாயத்து என்ன பொருள் சொன்னா, அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று ஒரு உறுதி போட்டுட்டாலே அவர் யாருதான்? முஸ்லிம் தான். அவர் ஹிதாயத்தை அடைந்து விட்டார் அர்த்தம். ஆனால் எல்லா காரியங்களிலும் இறையச்சத்தோடு அவர் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை பரிசாக கொடுக்கின்றார். அப்ப அந்த சொர்க்கம் நமக்கு உள்ள போகணும். அந்த சூனத்தை அடைவது ஒன்றுதான் நமது லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடத்துல சொல்றாங்க, கந்தக் யுத்தத்துல ஒரு முக்கியமான இடம், கடுமையான பட்டினியில நின்று கொண்டு எல்லா மக்களும் சேர்ந்து சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் எல்லாம் சேர்ந்து அகல் குழி தோன்றாங்க. ஏனென்று சொன்னால் லட்சத்திற்கு மேற்பட்ட காபிர்கள் ஒன்று திரண்டு முஸ்லிம்களை இதோடு அழித்து விட வேண்டும் என்று அந்த இடத்திற்கு வருவதாக தகவல் வந்தவுடன், அவர்கள் வந்தால் நம்மால் போரிட முடியாது. நம்ம சில 1000 பேர் தான் இருக்கின்றோம், அவர்கள் லட்சத்துக்கு மேல இருக்கிறார்கள். எனவே அவர்களை நம்மை நெருங்க விடாமல் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துலதான் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாரசீகத்துல நாங்க ஒரு யுக்தியை கையாளுவோம் எதிரியை நெருங்க விடாம இருப்பதற்காக. அது என்ன யுக்தி என்று சொன்னால், நாங்கள் அகழ் தோண்டி விடுவோம். குதிரையால் தாண்ட முடியாத அளவுக்கு, அதற்குள் யார் விழுந்தால் ஏறி வர முடியாத அளவுக்கு, அம்புகளாலோ ஈட்டிகளாலோ நம்மை தாக்க முடியாத அளவுக்கு அகலத்தாலும் ஆழத்தாலும் மிகப்பெரிய அகழ் தோண்டி அதன் மத்தியிலே நாம் நின்று கொள்ள வேண்டும். எதிரிகளால் தாக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவோம். அப்ப மக்கள் நினைச்ச இவ்வளவு பெரிய குழி நம்மளால தோண்ட முடியும்? பல மாசமா குழி தோண்டும். இப்ப மாதிரி எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, வெறும் கடப்பாறை கம்பி வச்சுதான் தோண்டணும். சாதாரணமா சம்மட்டி வச்சுதான் கல்லை உடைக்கணும். இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்துல எந்த விதமான உணவு வசதியும் இல்லை அவங்களுக்கு. கடுமையான பட்டினியின் காரணமாக கஷ்டப்படுறாங்க. அப்ப இதை போய் அல்லாஹ்வின் தூதர் இடத்துல ஒரு நபர் சொல்லுகிறார். அவங்க அங்கதான் இருக்கிறாங்க, டென்ட்ல இருக்கிறாங்க. இருக்கும்போது சொல்லும்போது எல்லாரும் பசியினால வாடுறாங்க, பசி தாங்காமல் கண்ணீர் வடிக்கிறார்கள் என்ற செய்தி வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் வாராங்க. வந்து அங்க பெரிய ஒரு பாறை இருந்தது, அங்கிருந்து சம்மட்டியை வாங்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த சம்மட்டியை கொண்டு அந்த பாறை அடிச்ச உடனே பாறை எல்லோரும் கண்ணு முன்னாலும் அதை செய்து கீறல் விழுந்து அப்படியே 2ஆக 4ஆக 8ஆக பிளந்து தரையோடு தரையாகிறது. அந்த நேரத்துல ஒரு துவா கேட்கிறாங்க, இறைவா, இந்த முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மறுமையின் வாழ்க்கையை தவிர வேற எந்த வாழ்க்கையும் இல்லை, அவர்களுக்கு அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதில் நீ இவனை பூத்துவாயாக, அந்த வெற்றியை கொடுப்பாயாக. இந்த இடத்துல பாருங்க, பசியோடு இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். கொஞ்சம் பொறுத்துங்கப்பா பட்டினின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த முஹாஜிர்களுக்கும் இந்த அன்சாரிகளுக்கும் மறுமையின் வாழ்க்கையை தவிர வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, கஷ்டம் வந்தா பொறுத்து கொள்ளுங்கள் என்பதை மறைமுகமாக அந்த பிரார்த்தனை மூலமா சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் வேகமாக வேலை பார்த்து அந்த அகலை தோண்டி முடித்தார்கள். மிகப்பெரிய வெற்றியும் அல்லாஹ் கொடுத்தாங்க. அப்ப இந்த இடத்துல அவங்க வேலை செய்யறப்போ அல்லாஹ்விடத்துல நமக்கு கூலி இருக்கின்ற ஒற்றை நோக்கத்துக்கு தான் வேலை செய்யறாங்க, வேற எதுவுமே இல்லை. சஹாபாக்கள் சீர்படுத்திய அந்த நம்பிக்கை எது என்று சொன்னால், நாம் எது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்விடத்தில் இதற்கான மாபெரும் கூலி பரிசு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பினார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த உறுதி நம்மகிட்ட இருந்துச்சு, குறைஞ்சிருச்சா தேஞ்சிருச்சா இல்லையா என்பதுல நமக்கு பல கேள்வி இருக்கு. ஆகையால நாம ஈமானால் பலகீன மக்களால இருக்கோம், ஈமானால் ரொம்ப பலகீன மக்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் நமக்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு அளித்து இந்த ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து 9வது மாதம், இஸ்லாமிய மாதத்துல 9வது மாதம், ஷாஃபானுக்கு அடுத்த மாதம், சிறப்புக்குரிய மாதமாக ரமலானை ஆக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் குர்ஆனை இறக்கி அந்த குர்ஆனை கொண்டு நேர்வழியையும் தந்து அந்த ரமலானிலே பாவம் மன்னிப்பு கோரினால் நான் மன்னித்து விடுவேன் என்ற உத்தரவாதம் உறுதியையும் அல்லாஹ் அளிக்கிறான். இந்த மாதம் ஃபுல்லா நமக்கு மிக சிறப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தின் சிறப்பு என்னன்னா, இரவில் விழுத்திருந்து வணங்குவதும் பகலில் பசித்திருந்து தாய்த்திருந்து வணங்குவதும் தான். வணக்கம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த மாதத்தின் மூலம் யார் பயன்பெற்று கொண்டாரோ அவர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெரிய ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். இந்த நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். நேற்று கூட ஒரு சவரை நான் பார்த்தேன், உடம்புல எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை, நல்ல மனுஷன், அதுல எல்லாம் மாட்டு நேரத்தில் இல்லை. நீ நோம்பு தானே கேட்டேன், இல்லை எனக்கு கொஞ்சம் அலைச்சல், நான் நோம்பு வைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ அவருக்கு ஒன்றும் விளங்கலை. என்னன்னா, நோன்பு என்பது
அவர் மேல கடமை. எதெல்லாம் கடமையோ அதை செய்யலைன்னா குற்றம். எது கடமையோ அது செய்யவில்லை என்றால் குற்றம். அவருக்கு ஒரு குற்றமான செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியல. அவர் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு. இன்னும் சில பேர் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நீங்க சவுதியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன்ல சவுதியில அடிக்க வெயில் எங்க ஸ்டார்டிங்கே 104 தான், அதுக்கு மேலதான் போய்கிட்டே இருக்கும். இந்த கோடை காலங்கள்ல எல்லாம் நோன்பு வரும், வந்தாச்சுன்னா டியூட்டியில 2 ஹவர்ஸ் குறைச்சுக்குவாங்க. ஆனா வெயில் நின்று வேலை பார்த்தே ஆகணும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து நிறுத்த முடியும், பனியனெல்லாம் வடிஞ்சு நனையும், சூட்டினுடைய தாக்கம் இருந்தாலும் நோன்பு வைத்தவர்களாக அந்த மக்கள் அந்த நேரத்தை கடக்கிறாங்க. இதை விட இதே போல கஷ்டமா இருக்கு. ஆனா முதல் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ல. முதல் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ல. அந்த ஹிஜ்ரி 2ல தான் இஸ்லாமியத்தினுடைய மிக பெரிய திருப்பு முனையான ஒரு போர் பத்ர் யுத்தம் அந்த 2ல நடந்துச்சு. இதுல பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ரமலான் கடமையான பொழுது சஹருடைய டைமும் இஃப்தாரோட டைமும் வித்தியாசம். இஃப்தார் இது போலதான், சஹர் எப்போ தெரியுமா அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும்? மகரிப் டு இஷாவுக்கு மேல எதுவுமே சாப்பிட, மகரிப் டு இஷாக்குள்ள அவங்க சாப்பிட்டுக்கலாம், எதை குடிச்சுக்கலாம். இஷாவை கடந்து விட்டால் நோன்பு தொடங்கிடும். முதல்ல கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட மகரிப் இஷாவுக்கு இடையில அதிகபட்சம் எவ்வளவு நேரம் இருக்கும்? 1.25 மணி நேரம் அதிகபட்சம். சூரிய ஓட்டத்தை கணக்கில் வச்சு பார்த்தா அதிகபட்சமா 1.5 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் 10 நிமிஷம். 1 மணி நேரம் 10 நிமிஷம். இதுக்குள்ள ஒரு மனிதனால மனைவியோட இருந்து பேச முடியுமா? பிள்ளைகளை கொஞ்சம் முடியுமா? வயிறார உண்ண முடியுமா? மகரிப் தொழுவாரா? இஷா தொழுவாரா? அவரால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில சகாபாக்கள்லாம் ஒரு சில தவறுகள் பண்ணிட்டாங்க. சில பேர் என்ன பண்ண, இஷாவுக்கு மேல வழக்கம் போல இருக்கிற மாதிரி மனைவியோட கூடிட்டாங்க. அவங்களால கட்டுப்படுத்த முடியாம அதுக்கான பரிகாரத்திற்காக அல்லாஹ்வின் தூதரிடத்துல அழுது முறையிடுகிறார்கள். அப்பதான் அல்லாஹ் செஞ்சான், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான்னு சொல்லி சட்டத்தை மாற்றி, இனிமேல் நீங்கள் என்ன செய்யலாம்? அதிகாலை நேரம் வானத்துல கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் மாறு வரையும் நீங்க செஞ்சுக்கலாம். வானம் வெளுக்கிற வரைக்கும் சாப்பிட்டுங்க. ஃபஜர் டைம், ஃபஜருடைய கடைசி நேரம் வரை நீங்க என்னலாம் உண்ணலாம், பருகலாம், மனைவியோட நீங்க கூடலாம்னு சொல்லலாம். அவங்களுக்கு அனுமதி எடுத்தான். உடனே சட்டத்தை மாத்தினான். இந்த இக்கட்டான நேரத்துலதான் போறாங்க. போருக்கும் போறாங்க. ஒரு பக்கம் பட்டினி, ஒரு பக்கம் உணவு உண்ணுவதற்கு நேரமும் இல்லை, உணவும் இல்லை, போர் பயிற்சியும் இல்லை, போர் ஆயுதங்களும் இல்லை. போறாங்க, பத்ர் யுத்தம் போறாங்க. பத்ர் யுத்தம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யுத்தத்துல அவங்க என்ன செய்யறாங்க? வெற்றி கொள்கிறார்கள் அல்லாஹ்விடத்துல. அப்பதான் அல்லாஹ்வோட தூதர் கேட்கிறாங்க, இறைவா, நீ இந்த நேரத்துல எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு கியாம நாள் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்க மொத்தமே இவ்வளவுதான் முஸ்லீம் இருக்கோம். நாங்கள்லாம் அழிக்கப்பட்டு விடுவோம். நாங்கள் கொல்லப்பட்டு விட்டால், நாங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் யாரும் உனக்கு வணங்குவதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டு விடும். எங்களுக்கு உதவி செய்யறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு அடுத்து யாரும் கிடையாது, நபியும் வர மாட்டாங்க, ரசூலும் வர மாட்டாங்க. இவங்கள இருந்துதான் அடுத்தடுத்து வரணும். ஆக அப்படி ஒரு பிரார்த்தனை கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகா சொல்லி காட்டுதான், உங்களுக்கு நான் 3000 மாணவர்களை இறக்கி உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். அந்த யுத்தமே ரொம்ப ஆச்சரியமான யுத்தம். அந்த யுத்தத்துல நிறைய விஷயம். ஒரு காபிராக இருந்தவங்களெல்லாம் அந்த யுத்தத்துக்கு அப்புறம் முஸ்லீமாக மாறினார்கள். அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு சொன்னாங்க, நாங்க நிறைய இடத்துல வாழை ஓங்குவோம், ஆனால் எதிரியின் தலை நாங்கள் வெட்டும் முன்னே தரையில் விழுவதை பார்த்தோம்னா. அவங்களுக்கு என்னன்னே புரியல. எதிரிகளுடைய கூடாரங்கள் எல்லாம் கடுமையான சூறை காற்றெல்லாம் கீழ்த்தேறியப்பட்டது. அவன் வைத்திருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டது. குடிநீர் இல்லாமல் ஆக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1300 பேர் அவங்க வந்திருந்தாங்க. இவங்க 313 என்பது மிக சரியான ஒரு செய்தியா இருக்கு. 313 பேர் தான் இவங்க. அதுல வயதானவர்கள் அதிகம். அங்க 1300 பேர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உணவு வகைகள் எல்லாத்தோட அவங்க மதுபானத்தோட வந்திருந்து பெரியவர்கள் அவங்க வெற்றி கிடைத்து விடும். இதோடு முஸ்லிம்கள் ஒளிந்தார்கள் என்று அவங்க சபதமிட்டு வந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அந்த போர்க்களத்தை தலைகீழாக மாற்றி அவர்களுக்கு மாபெரும் தோல்வியை கொடுத்தார். குறிப்பாக முக்கியமான காபிர்கள் தலைவர்கள் எல்லாம் அந்த போரில் தான் கொல்லப்பட்டார்கள்.
மிக கை வைக்க முடியாது, நெருங்க முடியாது சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த போரில கொல்லப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தோல்வியை காப்பீர்கள் அடைந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மக்களுக்கு அல்லாஹ் பரிசாக மறுமையில் சொர்க்கத்தையும் இம்மையில் வெற்றியையும் கொடுத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுறான். நீங்கள் பதிலின் போது அல்லாஹ் உதவியை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சூரத்துல் பக்ராவுல 3-4 வசனத்துல வரிசையா சொல்லி காட்டுவான். அப்ப ஒரு விஷயம் விளங்கிக்கிறணும், சாத்தியமானது சாத்தியம் இல்லாது என்பதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் இறையச்சம் உள்ள ஒரு மனிதர்களுக்கு எல்லா காரியங்களும் எல்லா நேரமும் எல்லா நாட்களும் சாத்தியம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி இருக்கிறது. இதை மட்டும் மறந்துடக்கூடாது. இப்போ நம்மகிட்ட எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, வாழ முடியுமா? சரி, நிம்மதியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது, நம்ம வெளியில சொல்றோம், உள்ளுக்குள்ள இருக்காலே தெரியாது. பெரிய ஒரு நோய் வந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? பெரிய நோய் வந்துருச்சு. எவ்வளவோ நம்முடைய செல்வங்கள் செல்வாக்கு இருக்க ஒரு நோயை கொண்டு அல்ல நம்மகிட்ட சாட்டிட்டான், என்ன பண்ண முடியும்? எதையுமே அனுபவிக்க முடியாது, உண்ண முடியாது, உடுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எல்லாவற்றையும் தந்து அதை அனுபவிப்பதற்கான ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தந்து அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், என்னை நீங்கள் வணங்குங்கள், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இவ்வளவுதான் மொத்தமா இஸ்லாம். காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்குள்ள வித்தியாசம் சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை சொன்னாங்க. அவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், முதல் வித்தியாசம் தொழுகை தான். நாங்க அவ சஹாபாக்கள் அவர்கள் என்றார் யார்? காபிர்கள் என்றால் வேறு யாரை கூறுகிறேன்? அவர்களைத்தான் கூறுகிறேன். காபிர்களாய் அவருக்கு நமக்குள்ள வித்தியாசமே தொழுகை தான். நாங்க இன்னைக்கு இந்த சமுதாயம் தொழுகை எப்படி இருக்குது? நீ தொழுகை எப்படி இருக்குது? சஹாபாக்கள் இருந்த காலத்துல சஹாபாக்களை இரண்டாக பிரிக்க முடியாது. தொழுகிற சஹாபா, தொழுகாத சஹாபி, நோன்பு வைக்கிற சஹாபி, நோன்பு வைக்காத சஹாபி, இப்படிலாம் சொல்ல முடியுமா? அங்க முஸ்லீம்னா தொழுவாங்க, நோன்பு வந்தா நோன்பு வைப்பாங்க, பொருள் இருந்துச்சு, பொருளாதார வசதி இருந்தா ஜக்காத்து கொடுப்பாங்க. அதனால அந்த அந்த ஜமாத்தை பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு இயக்கங்கள் ஜமாத்துகள் நிறைய வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? குரான்ல பிரச்சனை இல்லை, நம்ம கொள்கையில பிரச்சனை. சொந்த கருத்தை கொண்டு உள்ள போட்டோம். எனக்கு எது சௌகரியமா நான் கேட்பேன், வாழ்க்கையில ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தலாம் போதுமான்னு கேட்பேன். எனக்கு யாரு தகுந்த மாதிரி சொல்றாங்களோ அந்த கட்சியில என்ன சேர்த்துப்பேன். இந்த ஒரு கேடுகட்ட நம்ம பழக்கம் மட்டும் இருக்கு. அல்லாஹ்வோட தூதர் இருக்கும்போது சஹாபாக்களை பிரிக்க முடிஞ்சுதா? இல்ல. என்ன காரணம்? எல்லாரும் இறையச்சத்தால் ஒன்றிணைந்தார்கள். எல்லாருக்கும் அதே நிலைமை தான். அவர்கள் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒண்ணு போல இருந்தாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொண்டே வந்தார்கள். ஈமானை பலப்படுத்திக் கொண்டே வந்தார்கள். அல்லாஹ் தூதர் ஏதாவது வேலை சொல்றாங்க, சொன்ன யார் இந்த பணியை செய்ய போறீங்க, உடனே யாராவது கையை வசத்துவாங்க. அடுத்தடுத்து வசத்துறவங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. முதலில் அவர் தான் கை வசதுங்க வாங்க பாருங்க, வந்து என்ன வேலைன்னு சொல்லுவாரு. அது அடுத்து அவர் ஒரு வார்த்தை கேட்பாரு, ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட காது பக்கத்துல போய், அல்லாஹ் இந்த வேலையை நான் செஞ்சா அல்லாஹ் எனக்கு என்ன இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபீ ஜன்னா. இவ்வளவுதான் இந்த கேள்வியும் கேள்வி நிகழ்ச்சி இவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துக்குள்ள அல்லாஹ் எங்களுக்கு என்ன இருக்கு, என்னுடைய தரசை எப்படி இருக்கிறாங்க, ஃபீ ஜன்னா, நீ சொர்க்கத்துல இருப்பப்பா. நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான். இன்னைக்கு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணா எல்லாத்தையும் சர்டிபிகேட் கேட்கிறோம், நல்ல சர்டிபிகேட். ஜமாத்துல முக்கியமான பொறுப்பு கேட்கிறோம். ஜமாத்துல நம்ம வரும்போது நமக்கு எல்லாரும் முகம் மலர்னு நினைக்கும். இல்ல, அப்படிலாம் இல்ல. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? நான் ஒரே ஒண்ணுதான், அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்க அல்லாஹ்வை ரசூலை பிரிச்சு பார்த்தாங்க. அல்லாஹ்வுக்காக தான் ஜமாத்து, ஜமாத்துக்காகத்தான் நாம என்ற வரிசைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நமக்கு ஜமாத்துக்காக நாம இல்லை, அல்லாஹ்வுக்காக அந்த ஜமாத்தும் இல்லை, எல்லாமே மாறி போச்சு. ஆகையால் முஸ்லிம்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இழிவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்துல இன்னும் இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால கூட ஒரு 12 வயசு பையன் ஜெர்மனி பக்கம் நினைக்கிறேன், இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். அவன் கிறிஸ்துவ சிறுவன். அவன் 12 வயசு ஆனாலும் பைபிளை எல்லாம் படிச்சு முடிச்சு அப்புறம் குரானை ஆய்வு செய்து அவனுடைய விடையெல்லாம் குரான்ல இருக்கு தெரிஞ்ச உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான் அவன் என்ன சொல்றான்னா, இந்த நோன்புலதான் பேட்டி கொடுத்துருக்கிறான். கொடுத்துட்டு சொல்றான், நான் தொழுதுகிட்டு இருக்கேன், நோன்பு வைக்கிறேன், இப்போ நான் முஸ்லீமா இருக்கிறேன்னு சொல்லி பிரகடனப்படுத்துறேன்னு சொல்லி பெரிய பணக்கார பையன், பெரிய குடும்பத்தை செஞ்ச பையன், எல்லா வகையான பத்திரிகையாளர்களையும் சேனல்களெல்லாம் கொண்டு பேட்டி கொடுக்குறான். நான் முஸ்லீம் என்பதை தெரியப்படுத்துறேன், என்னை மாற்றியது குரான் என்று நீங்க செய்யுங்க, சொல்லுங்க. உலகமெங்கிலும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தீவிரமான மார்க்கமா இருக்குது. இல்ல, உலகத்திலே மிகவும் சாந்தமான குளிர்ச்சி தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தான். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க,
நீங்க உயிரினங்கள் மீது கருணை காட்டினால் உங்களுக்கு அதற்கு அல்லாவிடத்தில் நற்கூலி சொல்றாங்க. அப்படி எந்த மார்க்கத்துல எந்த மதத்துல சொல்லல. அப்பேற்பட்ட உயர்ந்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொண்டால் இஸ்லாத்திற்கு எல்லாரும் வந்து கொள்வார் என்பதற்காக ஆங்காங்கே சில சில பிரச்சனைகளை மக்களாக உண்டு பண்ணி இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு ஒப்பிடுகிறார்கள். நிச்சயமாக இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதில்லை. தீவிரவாதிகளுக்கு எதிரான மார்க்கம், சாந்தமான மார்க்கம், சாந்தி அளிக்கக்கூடிய மார்க்கம் என்று ஒரு சின்ன பையை இவ்வளவு டீட்டெயிலா கொடுக்குறாங்க. அப்ப எப்படி ஏன் சொல்ல முடியும் தெரியுமா? குரான் சொல்லலாம். குரான் படிச்சுட்டு இருக்கிறேன், குரானை படிக்கிறேன், டிரான்ஸ்லேஷன் பார்க்கிறேன், எனக்கு புரியுது, குரானு எனக்கு விளங்குது, அதுதான் என்னுடைய ஈமானுடைய பலம்ங்கிறான். இந்த கேள்வி அப்படியே பிரட்டி பார்ப்போம். நம்மளுடைய ஈமானுடைய பலம் குரானை வச்சு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? குரானோட நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? குரானோட நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? இல்லாம இல்ல, யாருக்குமே இல்லைன்னு சொன்ன என்ன தொடர்பு இருக்கிறது? ஓதுறதா, பாக்குறதா, கண்ணில் தொட்டு வைக்கிறதா, அதை தூக்கி நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிறதா? இல்ல. குரானோட தொடர்பு என்பது குர்ஆனில் அல்லாஹ் எதை சட்டமாக்கினானோ அதை தெரிந்து பின்பற்ற வேண்டும், எதை ஏவினானோ அதற்கு கட்டுப்பட வேண்டும், எதை விலக்கினானோ அதை தடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் மறுமை நாளில் இருக்கும் பொழுது உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ரப்பே எனக்கு இதற்கான கூலியத்தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இடத்தில் நாம் நம்மை நகர்த்த வேண்டும். அதுதான் குர்ஆனை கொண்டு செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனோடு தொடர்புடைய சிறந்த மக்களாக நம்மை அனைவரும் ஆக்கிரொள்ளணும் என்று முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் 2 நாளா பள்ளியில ஃபஜர்லாம் நம்ம போகும்போது வழக்கமா நம்ம நேரத்துக்கு போறோம். முந்தைய செய்றாங்க, சப்புகள்ல மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, கண் குளிர்ச்சியா இருக்கு. ஆனா இந்த குளிர்ச்சி சவால் வரும்போது என்ன செய்யக்கூடாது? புயலெடுத்த பாலைவனம் போல மாறிவிடக்கூடாது. இப்ப உங்களால முடிகிற ஒரு செயல் ஏன் அடுத்த மாதத்துல முடியல அப்படின்னு சொன்னா கொள்கைதான் பிரச்சனை. இந்த மாதத்துல நம்ம அமல் செய்தா யாருக்காக செய்யறோம்? அல்லாவுக்காக. அடுத்த மாதத்துல அமல் செய்யற யாருக்காக செய்வோம்? அல்லாவுக்காக. அல்லாஹ் ஐயுல் ஹய்யூ, அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன், எல்லா மாதங்களில் இருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்னாலும் இருக்கிறான். நாம் எல்லாம் அழிக்கப்பட்டது போல இருப்பான். அவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன். அப்பேற்பட்ட ரப்பை நாம் வணங்குகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையில நாம உறுதியா இருக்கும். நிறைய பேருக்கு 2 இடத்துல மாற்றம் வரும். என்னன்னா, ஒண்ணு ரமலான் மாதத்துல நுழைஞ்சவங்கள எல்லாரும் அப்படியே வெளியேறிடுவாங்க. இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தங்கிடுவாங்க. இதுல இஸ்லாத்துக்குள்ள தங்கிடுவாங்க. அவங்க புரிந்து கொள்வார்கள், ஓ இதுதான் சரின்னு புரிந்து கொண்டு தங்கிக்கிடுவாங்க. அது போல உம்ராவுக்கு போயிட்டு வராங்க இல்லையா, முதல்ல அந்த மக்களுக்கு 2 வகையான மாற்றம் வரும். ஒன்று, நாம் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், அடுத்து ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வரும். இது அங்கதான் நடக்கும். இந்த அற்புதம் அந்த மண்ணுல கௌஃபத்துல்ல முன்னால நடக்கக்கூடிய அற்புதம் இது. அங்க போயிட்டா ஏன் இப்படி ஆகுதுன்னு சொன்னா, நீங்க நாம இங்க இருக்கும்போது எனக்கு ஒரு பேரு, எனக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு, எனக்குன்னு ஒரு குடும்பம், எல்லாத்துலயும் நான் தனித்தனியா இருக்கு, எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு, நம்ம ஒரு அடையாளம் வச்சிருக்கிறோம். அங்க போயிட்டோம்னு சொன்னா 2 ஆடையை தவிர ஒரு அடையாளமும் இல்லை. அங்க போய் நிற்போம். நம்ம விட உயரமானவர்கள், தடிமனானவர்கள், நம்மளோட நிறத்தால் மிகவும் வெளிர்ந்தவர்கள், கருத்தவர்கள், வித்தியாசமான மனிதர்கள் என்று லட்சக்கணக்கில் மக்கள் அங்க உள்ள வருவாங்க. அங்க நாம தூசி துரும்பை விட சிறுவனாக மாறி அந்த இடத்துல ஒரு எண்ணம் வரும். என்ன தெரியுமா? ஓ இதுதான் நான். இது கௌபத்துல்லா முன்னால ஒரு காட்சி இருக்கு இல்லையா, மினாவில் ஒரு காட்சி இருக்கு இல்லையா, அரஃபா மேல காட்சி. இதெல்லாம் என்னன்னா மஹ்ஷர் மைதானத்துல உள்ள காட்சிகளில் ஒரு சின்ன ட்ரையல். மஹ்ஷர்ல எப்படி இருப்போம்? நம்ம ஒண்ணுமே இருக்காது. நம்மகிட்ட மஹ்ஷருக்குள் நுழையும் பொழுது நம்மகிட்ட ஒண்ணுமே இருக்காது. நம்ம சுன்னத்து பண்ணது கூட மாறிடும். நம்மளோட நீக்கப்பட்ட முன்தோல் கூட மீண்டும் வந்துவிடும். அங்க முஸ்லிம் இந்துக்கள் என்று பிரிக்கவே முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களை எப்படி பிரிப்பான் என்று சொன்னால் அவருடைய ஈமான்களை மட்டும் வச்சுதான். அங்க எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. நமக்கு ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை, பெரியவங்களுக்கும் இல்லை, சிறியவங்களுக்கும் இல்லை, யாருக்கும் எந்த ஆடையும் இருக்காது அங்க. அப்ப நிற்கும் பொழுது சில பேருடைய உடம்பில் இருந்து வலப்பாகத்தில் இருந்தும் அவனுடைய முன்பாகத்தில் இருந்தும் ஒளி ஏற்படும். சில பேருடைய முகங்கள் வெளுத்தவர்களாக மகிழ்ச்சியால் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், ஈமான் கொண்டவர்கள்.
அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தி அறிவிக்கிற அருமையான செய்தி. இதெல்லாம் நமக்கு நிறைய ஆசை வச்சிருப்போம், இதெல்லாம் ஆசை வைக்கணும். யார் ஒருவர் மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் ஆசையுடன் காத்திருப்பான். எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. இங்க ஒரு சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைச்சாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக்கம் வராது. நமக்கு வருமா? பெரிய விஐபி அவர் நம்ம கூப்பிட்டுருக்காரு, தூக்கம் வராது. போயிட்டு வந்து தூக்கம் வராது, போறதுக்கு முன்னாடி தூக்கம் வராது. ஆனால் அகில உலகு ரப்பு அல்லாஹ் நம்மை சந்திப்பதற்காக அவன் ஆசை வைக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி, அருமையான செய்தி. அப்ப இந்த ஆசை மட்டும் வரணும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வை பார்க்கலாம், அவன உண்மையான தோற்றத்தை பார்க்கலாம். எங்க என்றால் சொர்க்கத்தில் தான் பார்க்க முடியும். அப்ப சொர்க்கத்தை தான் கேட்கதை சேர்த்து அடைக்கிறோம். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்கு போனால்தான் முடியும். சொர்க்கத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருவுருவத்தை முழுமையாக காட்டுவான், எந்த திரையும் இல்லாமல். விசாரணையின் போது கூட அவனுடைய திரை இருக்கும், யாரும் பார்க்க முடியாது. அவன் உண்மையான தோற்றம் காட்ட மாட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப அந்த பாக்கியம் எங்க யாரு கிடைக்கும் சொன்னா சொர்க்கத்தில் தான் கிடைக்கும். எனவே உங்களில் ஆசை வையுங்கள், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடிய அற்புதமான ஒரு செய்தி. நம்மள எவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும்? போக வேண்டாம்னு ஆசை இருக்காது. நல்ல விளங்கி, சொர்க்கத்துக்கு போக வேண்டாம்ல நமக்கு எண்ணம்லாம் இல்லை, சொர்க்கத்துக்கு போகணும் இருக்கான்னு தான் கேட்கறேன். போக வேண்டாம் அப்படிங்கிறது வேற விஷயம், போகணும் அப்படிங்கிறது வேற விஷயம். அப்ப நமக்கு சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும், சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் நேர்ல என்ற அந்த வாய்ப்பு, அந்த ஆசை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான். அதோடு சேர்த்து இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் மரணத்தின் போது அல்லாஹ்வை பற்றிய எந்த எண்ணத்தில் மரணிக்கின்றானோ அந்த எண்ணத்தில் தான் அல்லாஹ் அவனை சந்திப்பான். அப்ப மரணிக்கும் பொழுது நீங்க அல்லாஹ் மேல நிராசை அடைந்து விடாதீர்கள். உங்களுக்கு மரணம் நெருங்கிருச்சு, மரணத்தை நெருங்கி வரும் பொழுது அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவான், என் மீது கருணை புரிவான், எனக்கு சுவனத்தை தருவான், எனக்கு கேள்வி எனக்கு இலகுவாக்குவான், என்னை நிச்சயமாக நரகத்தில் வீசிவிட மாட்டான், நான் அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில இணை வைக்கவில்லை, இயன்றவரை அமல்கள் செய்திருக்கின்றேன், இயலாமையினால் சில இதை விட்டிருக்கலாம் அல்லது பலகீனமா இருக்கலாம் நான், ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஒருபோதும் மாறியதில்லை, எல்லா சூழ்நிலையிலையும் என்னுடைய ரப்பை என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்திலே நான் இருந்தேன் என்று யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்தார்களோ அவர்கள் மரண தருவாய் நெருங்கும் பொழுது சிரித்த முகமாக அல்லாஹ்வை சந்திக்கும் வேலை வந்து விட்டது என்ற அந்த எண்ணத்தோடு அழகான முறையில அவர்கள் ரூ வாங்கப்படும். அந்த பாக்கியம் தான் நமக்கு வேணும். இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல எப்படி நான் வாழலாம், மரணம் உண்டு. இந்த உலகத்துல எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மரணம் உண்டு, எவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் மரணம் உண்டு. பிரிந்து விடுவோம், நம்ம விட்டு எல்லாம் போயிடும், எல்லாம் பிரிக்கப்பட்டு விடும், எடுக்கப்பட்டு விடும். நாம் செய்த அமல்களை தவிர எல்லாமே இந்த பூமியில வாங்கப்பட்டு விடும். ஆகையால அன்புக்குரியவர்களே, நம்மோடு வந்து நம்மை காக்கக்கூடிய நல் அமல்களை செய்து கபரில் வெளிச்சம் தரக்கூடிய அந்த நல்ல அமல்களை கொண்டாங்க நிறுத்த வேண்டும். அதற்கான முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான சிறந்த பயிற்சி மாதம் தான் இந்த ரமலான். இந்த ரமலான்ல மற்ற நேரத்தை மாதிரி நீங்க எனர்ஜி கிடையாது, ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது. இந்த ரமலான் மாதம் மிகவும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்குரிய மாதம். உதாரணமா நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், 40 நிமிஷம் ஆயிடுச்சு பேச முடிக்க. மற்ற நேரத்துல வேத்து ஊத்தி கொட்டிக்கிட்டு டயர்ட் ஆகும். இப்ப எனக்கு அது இல்லை, நான் உணர்வு. இது மாதிரி நீங்களும் இந்த வேலையில உங்களால உணர முடியும். அப்ப இந்த மாதத்திற்கென்று சில அருள் இருக்கு, இந்த மாதத்திற்கென்று அருள் இருக்கு. சாதாரண நாளில ஒரு வேளை சாப்பிடாம ஒரு வேலை செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் பேச முடியாது, டயர்ட் ஆயிடுவோம், நாக்கெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும், உதடு காஞ்சிரும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் நம்மை அல்லாஹ்வின் அருளுக்குரிய மாதம் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய வேலை வழக்கமா செய்வதை விட இந்த நோம்புல அதிகமான பணிகளை நம்மளால் செய்ய முடியும், அதிகமாக நாம் விவாதத்துக்களும் செய்ய முடியும். ஆக இந்த மாதத்தை பயனுள்ளதா பயன்படுத்தி எந்த விதமான காரணமும் சொல்லாமல் நோன்பை விடாமல் இறுதி வரை நோற்று அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் நாம் பெறுவதற்கான முழுமையான பாவ மன்னிப்பு கோரி இந்த மாதத்திலே சிறந்த ஒரு மனிதராக நம்மை மாற்றுவதற்காக முழு முயற்சியுடன் உறுதியுடன் நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நசீஹத் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.